சட்லஜ் நதியில் சைதை துரைசாமியின் மகன் பயணித்த கார் விபத்திற்குள்ளான நிலையில் தற்போது சட்லஜ் நதி இந்த வெள்ளத்தில் சிக்கி சைதை துரைசாமியின் மகன் காணாமல் போயிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அவருடைய மகனின் பெயர் வெற்றி துரைசாமி என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இன்னோவா காரில் வெற்றி துரைசாமி உட்பட, அதாவது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி உட்பட மேலும் 2 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். மொத்தம் 3 பேர் பயணம் செய்த நிலையில் சட்லஜ் நதியில் விழுந்த அந்த காரில் பயணம் செய்த ஒருவர் மட்டுமே தற்போது காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார். சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை காணவில்லை என்று தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு நீராம் செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? இமாச்சல பிரதேசத்துக்கு கார் மூலம் சைதை துரைசாமியோட மகன் வெற்றி, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் கோபிநாத் சென்றிருக்கார்கள். அங்க இருக்கக்கூடிய மற்றொரு ஓட்டுநரையும் அழைத்து சட்லஜ் நதியோரம் நேற்று செல்லும் போது கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. கார் விபத்தில் கார் தலைகீழாக நிலை தடுமாறி விழுந்ததில் ஓட்டுநர் கோபிநாத் மட்டும் தற்பொழுது உயிரோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வெற்றியை காணவில்லை என அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அவரை தேடக்கூடிய பணி நடந்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அங்கு இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார். அவருடைய சடலம் அங்கிருந்து நதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கார் நதியில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வீடியோ மூலம் அந்த காட்சிகள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெற்றி இங்கிருந்து இனோவா கார் மூலம் இமாச்சல பிரதேசத்துக்கு ஒரு பயணமாக சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. சட்லஜ் நதியோரம் நேற்று செல்லும் போது கார் விபத்துக்குள்ளானதாகவும் விபத்தில் சிக்கிய கார் நிலை தடுமாறி விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரோடு சென்ற ஓட்டுநர் கோபிநாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெற்றி காணவில்லை எனவும் தொடர்ந்து அவரை தேடக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. இவர் மனிதநேய அறக்கட்டளை தலைவர் சைதை துரைசாமியுடைய மகனாவார். வெற்றியை தொடர்ந்து தேடக்கூடிய பணியில அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகளும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.